81வது நாளில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 பெண்கள் என்ற ஓவியங்கள் மேலே இருக்க. ராவணன் வந்து அந்த காலத்திலேயே புஷ்பக விமானத்தை தரையிறக்கத்துக்கு பயன்படுத்தினாங்க சொல்கிற இடம் இதுதான். எக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதில் திரியிடம். சிங்கத்தின் பாதம் மாதிரியான அமைப்பு இருக்குது. சீன மக்கள் வந்துட்டு இப்போ நாளாக வந்துட்டு நாட்டுக்குள்ளே வரையிலேன்னு சொல்லி பேர் சொல்லியிருந்தவர். $30,000 $30,000 USD. அவ்வளோத்துக்கு பயங்கர காற்றா இருக்குது. சிகிரி அரசன் ராவணன் வந்துட்டு இந்த இதில் இப்போ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த காலத்தில் இப்படி செய்கிறன்றது சின்ன விஷயம். அந்த காலத்தில் இவ்வளோ மதிநுட்பமாக இங்கே இருந்து அந்த கோட்டையிலேருந்து தண்ணியை கொண்டு வரன்றது. இந்த நாளில் இதில் எத்தனை பேர் வேலையாட்கள் இருந்திருப்பினும் ஃபுல்லாக வத்தி வறண்டது இல்லை. அதே நேரத்தில் எவ்வளவு தான் மழை பெஞ்சாலும் தேங்கி நின்றது வலிஞ்சதுமே இல்லை. அவங்க எதோ சொல்கிறாங்களுக்கு எதுவுமே விளங்கி 30 மில்லியன் செங்கற்களை கொண்டு தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கோட்டை வந்துட்டு இதுக்கு மேலே அமைச்சிருக்கணும். இருந்துட்டு எதிர்த்தாக்குதல் செஞ்சு அந்த எவ்வளோ பெரிய படம் வந்தாலுமே இதை வந்து தடுத்துருவினோம். ஆனால் வந்து கீழே விட்டுட்டு நின்றுவாங்க. தொடர்ந்து ஆனால் அது பேசாமல் நிற்கிது. பைப் லைன் மாதிரி போகுது. அந்த பைப் லைன் எல்லாம் குகைகளால் அமைக்கப்பட்டது. ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாதை தான் இருக்குது. அதான் இந்த இடத்துல இல்லை ஒரே ஒரு பிரச்சனை. அந்த அமைப்பும் அந்த கல்லுண்ட கலரும் வித்தியாசமாக இருக்குது. இந்த எங்கடா போகிறீங்க எங்கடா போகிறீங்க என்று கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. 100 பேர் வந்தால் 10 லட்சம். ஆனால் இதுக்கு 100 பேரோட கூட இருக்கணும். நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ அதுக்காக இங்கேருந்து டூரிஸ்ட் வீசா அப்படியான இதுகளில் போயிட்டு அங்கே போயிட்டு யுத்த முனையில் சண்டை பிடிப்பினும். இதில் பாருங்க கணக்கு சீன மக்கள் வந்திருக்கணும். அகழிகள் இருக்குது. ஸோ 120வது நாளில் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு அடுத்த நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். ஸோ லோக்கல் ஆக்களுக்கு என்ன மாதிரி விலை, ஃபாரின் ஆக்களுக்கு என்ன மாதிரி விலைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 81வது நாளில் இருக்கிறோம். ஸோ 81வது நாளில் இன்றைக்கு நாங்கள் சிகிரியா வான்மீச்ச பகுதியில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் சிகிரியாவுக்கு தான் போக போகிறோம். ஸோ சிகிரியாவில் என்ன விஷயங்கள் இருக்குது, அங்கே மறைஞ்சிருக்கிற மர்மம் என்ன, மற்றது அந்த கோட்டையை வந்துட்டு நாங்கள் முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்துட்டு நேற்று சிகிரியாவுக்கு வந்திருந்த நாங்கள் சிகிரியாவில் குறிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சிகிரியா பார்க்க இங்கே போயிருந்த நாங்கள் நேற்று இரவு. ஸோ அங்கே வந்துட்டு யானை வருமன்னு சொல்லி பயமுறுத்தினவை. ஸோ பயமுறுத்துறதை தாண்டி இந்த பகுதிகளில் யானைகள் அதிகளவாக வாருது. ஸோ அவ சொன்னவை இதில் இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்லை, நீங்கள் வந்துட்டு வேறு இடம் பாருங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே பயணம் செய்து நாங்கள் இதில் IOC பெட்ரோல் ஷெட் இருக்குது. ஸோ இந்த IOC பெட்ரோல் ஷெட்டில் தான் நாங்கள் வந்து தங்கினாங்க. ஸோ 2 பேர் வளமாக ஒரு வேனுக்கு படுத்தவை. நான் வந்துட்டு வெளியே டெண்டை போட்டு நான் போனேன் படுத்தினாங்க. ஸோ இதில் இருந்துட்டு இன்றைக்கு நாங்கள் பயணம் செய்து நாங்கள் சிகிரியாவினுடைய கோட்டையை ஏற போகிறோம். ஸோ அந்த கோட்டையை எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்ற முழு டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். அதோட நேற்றையான் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், நான் இந்த பயணம் வேன் பயணம் வந்துட்டு இன்னும் ஒரு இன்றைக்கு 81வது நாள் 120வது நாளில் முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு அடுத்த நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். ஏனெண்டா இந்த வருஷத்தில் இந்த நாட்டுக்குமே பயணம் செய்யலை. ஸோ நான் வந்துட்டு இலங்கையில் இருந்து கொண்டு இந்தியா ஆக்கள் வந்துட்டு இப்போ தமிழ் ட்ரெக்கர், வேட்டுகோ, மாதவன் அண்ணா, ஸோ இந்த மாதிரி ஆக்கள் வந்துட்டு குறைஞ்ச செலவில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டுவேன். ஸோ அதே மாதிரி இலங்கையிலேருந்து செய்யணும்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ அந்த மாதிரி நான் குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷங்களாக நான் ஒரு 11 நாட்டுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த வருஷத்தில் எந்த நாட்டுக்குமே போகலை. ஸோ அதுக்காக நான் நேற்று வந்து கேட்டிருந்தேன் எந்த நாட்டுக்கு அடுத்ததாக பயணம் செய்யலாம்னு சொல்லி. எனக்கு பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தேன் சைனா, ரஷ்யா, அடுத்தது ஜப்பான் போக சொல்லி. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். ரஷ்யாவுக்கு வந்துட்டு இங்கேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம், வீசா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து போகிறாக்கள் அங்கே போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு யுத்தம் நடக்குதானே. ஸோ ரஷ்யா படையில் சேர்ந்துட்டு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ அதுக்காக இங்கேருந்து டூரிஸ்ட் வீசா அப்படியான இதுகளில் போயிட்டு அங்கே போயிட்டு யுத்த முனையில் சண்டை பிடிப்பினும். சண்டை பிடிச்சிட்டு இறந்த பொடி எல்லாம் இங்கே வந்திருக்கு, நீங்களுமே நியூஸுகளில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக வீசா கொடுக்குறது வந்து கொஞ்சம் சிக்கல். நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன். ஸோ கட்டாயமாக இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம். சரி வாங்க, இன்றைக்கி நாளை என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம்ன்றதை நீங்களுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது.
ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் இன்றைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நேற்று நின்றது இந்த பெட்ரோல் ஷெட் தான். இது வந்துட்டு மெயின் ரோட். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த பக்கம் போனால் தம்புல்ல. ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வெளியே வந்தாங்க. சிகிரியான அந்த உள் ரோட் இல்லை, இது வெளி ரோட். ஸோ ஐஓசி பெட்ரோல் ஷெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து கட்டாயமாக வாஷ்ரூம் இருக்கணும், மற்றது தண்ணி வசதி இருக்கணும், முக்கியமாக பார்க்கிங் லொட்டுமே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எப்போ பார்த்தாலுமே ஐஓசி பெட்ரோல் ஷெட்டில் யூஸ் பண்ணுறனாங்க. ஸோ நீங்களுமே எங்கேயாவது வாகனத்தை நித்திர வருது பார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஐஓசி பெட்ரோல் ஷெட்டில் பார்க் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வாஷ்ரூம் இருந்தது, நல்ல க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா நீங்களுமே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இதில் இருந்து ராவணன் கோட்டையை பார்க்குறதுக்காக நாங்கள் எங்களோட பயணத்தை இதே ஆரம்பிப்போம். மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்கு சிகிரியாக்கு இதால் தான் போக வேணும். அதிலேயே இந்த சிங்கத்தின் பாத அடையாளம் மாதிரி ஒரு இடம் போட்டிருக்கும். ஸோ அதனால் திருப்பி நம்மண்டா சரி, சாதாரணமாக கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே இது காட்டும். ஓகே, சில பேர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அண்ணா மெசேஜ் பண்ணியிருக்கேன். சந்தோஷம் பண்ணால் உங்களோட வேர்ட்ஸுக்கு. சரி, அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, நன்றி. சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக ஒரு டவுனுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த டவுனில் சாப்பிட்டுட்டு போவோம். அதே இதில் தண்ணியுமே வந்து ஃபில் பண்ணினோம். இதில் பிஓசி ஏடிஎம் இருக்குது. ஃபுல்லாகவே வந்துட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் அந்த ஏடிஎம்மை அக்சஸ் பண்ணினோம். ஏன்னா இந்த டவுனுக்குள்ளே ஒரே ஒரு ஏடிஎம் தான் நான் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இந்த சாப்பாடு கடையில் சாப்பிட்டுட்டு நாங்கள் போவோம். அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகளவான ஹோம் ஸ்டே ரூமுகள் எல்லாமே இருக்குது. விடிய காலமாக சாப்பாடோட சேர்த்து கிட்டத்தட்ட 3000 ரூபா 4000 ரூபாய்க்கே வருது. ஸோ போன முறையும் நாங்கள் ஆட்டோ பயணத்தில் வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுனாங்க. 3000 ரூபா வந்தது விடிய காலமாக சாப்பாடோட. அன்னாசி பழம் அது இதெல்லாம் சொல்லி நீங்களுமே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் ரூம் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மலிவாக இருக்கும். Booking.comல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிகிரியாவை அண்மிச்சு போக போக அந்த வியூவோட சேர்த்து சிகிரியாண்ட ரொக்குண்ட வியூவோட சேர்த்து நீங்கள் ரூம் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த கடையில் விடிய சாப்பிட்டு போவோம். பாருங்கள், விடிய காலமே வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இதில் இருந்துட்டு பிதுரங்கலை ரொக்கு இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்துட்டு பார்க்க போயிடும். 5 மணி 5:30க்கெல்லாம் ஆக்கள் வலிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதில் கணக்க பேரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எக்கச்சக்கமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இதில் திரியிடும். அதே நேரத்தில் இலங்கை வந்துட்டு பெண்கள் தனியாக சுதந்திரமாக சுற்றுலா போகிறதுக்குரிய சிறந்த நாடுகள் பட்டியலில் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ பயப்படாமல் தனியாக கூட பெண்கள் பயணம் செய்யலாம். ஓகே, சாப்பாடு விடிய காலமாக சாப்பிட்டு போகிறது தான் நல்லம். ஏன்னா மலை ஏறிட்டு தான் பிறகு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. மலை ஏற டயர்டாகிடுவோம். இது கொஞ்சம் பெரிய மலை, ஆட்கள் க்ரௌடாக இருந்தால் வெயிட் பண்ணி போகணும். அப்போ அதிலேயே களைச்சிடும். நீங்களும் வாரீங்கன்னு சொன்னால் லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. சுட்டுட்டு தான் இங்கால முட்டை ரொட்டி, இடியப்பம், நூடுல்ஸ் சாப்பிட்டு வெளியால் வர்றோம். இங்கே நேற்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரியெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மின்னேரியா ஜீப் சஃபாரி இருக்குது. ஸோ நாங்கள் புலனர்வை போய்க்கல அதையுமே போய்க்கொள்வோம். ஸோ இந்த மின்னேரியா ஜீப் சஃபாரி கொஞ்சம் ஃபேமஸ். அங்கே வந்துட்டு யானைகள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு சாதாரண விஷயம், வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு சிகிரியாக்குரிய அந்த பார்க்கிங்குக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கே 3 பார்க்கிங் இருக்குது. ஸோ இது வந்து பிரதானமான பார்க்கிங், லோக்கல் மக்கள் எல்லாருமே வருவினோம். இதே மாதிரி ஃபாரினர்ஸ் ஒன்லிக்கு தனியாக ஒரு பார்க்கிங் இருக்குது. தனியாக வெளிநாட்டு பயணிகள் மட்டும் போகிறதுக்குரிய ஒரு பார்க்கிங்கும் இருக்குது. இன்னொரு பார்க்கிங்கும் இருக்குது. இது வந்துட்டு அப்படியே பிரதான வாயிலுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்கணும். விடிய காலமே வந்துட்டோம். 5:30க்கு எல்லாருமே ஏற வலிக்கிட்டு இருக்கணும். 5:30 6 எல்லாமே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் ஏற வலிக்கிட்டு இருக்கணும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மத்தியானம் மாட்டுப்படாமல் ஒரு ஏர்லி மார்னிங் வந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா பின்னேற நேரம் வந்து கொள்ளுங்க. எவ்வளோ வாகனங்கள் நிற்கிதுன்னு பாருங்க. ஸோ கணக்க பேர் வந்திருக்கணும். மற்றது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொப்பிகள் எல்லாமே விற்கணும். ஸோ கணக்க பேர் வந்துட்டு இதில் வாங்கி கொண்டு நிற்கணும். கணக்கு கடைகள் இருக்குது. அப்படியே நேற்று இந்த இடத்துல தான் தங்குறேன் இருந்தது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா யானை இதுக்குள்ள இரவு வரும்னு சொன்னதுக்காக நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு அப்படியே போயிட்டோம். வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. யுனெஸ்கோவால் இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யுனெஸ்கோ ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டிருக்கு. கல்ச்சரல் ப்ரொஜெக்ட் ட்ரையாங்கிள்.
எவ்வளவு மக்கள் போயின்னு பாருங்க. ஃபுல்லாக கணக்கு பேர் வந்துட்டு விடிய காலமே ஏற போய் கொண்டிருக்கணும். இதில் இருந்துட்டு இப்படி நேராக போனோம்னு சொன்னால் பிரதானமான கேட் வரும், அதாவது முகப்பு வாசல் வந்துட்டு வரும். தெரியலையேண்ணா, இப்படி நேராக போனோம்னு சொன்னால் சரி. ஸோ அதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே போக வேணும். இடையில டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படியே மெயின் என்ட்ரன்ஸ். அப்படியே மெயின் என்ட்ரன்ஸால் நேராக போனால் அப்படியே சிகிரியா கொண்டு தான் தெரியும். இங்கால 2 பக்கமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வயல்வெளிகள் மாதிரி தான் நிறைஞ்ச இடங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஷாப்பிங் பேக் ஏதாவது இருக்கா, போத்தல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஸோ ஷாப்பிங் பேக் எல்லாமே உள்ளே கொண்டு போக விட மாட்டினோம். நாங்கள் இப்படி ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறதுக்கு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்களுமே எங்களோட சேர்ந்து பயணம் செய்கிற அந்த அனுபவம் கிடைக்கணும் பண்ணுறதுக்காக. டக்குன்னு போயிட்டு சிகிரியாவை காட்டிட்டு வந்தோம்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ கிணவேரால் சிகிரியா வந்து வர முடியாமல் இருக்கலாம். ஸோ எங்களோட காணொலி ஊடாக எங்களோட சேர்ந்து பயணம் செய்கிற மாதிரியான அனுபவத்தை உங்களுக்கு தரவணும் பண்ணுறது தான் எங்களோட விருப்பம். ஓ 80 வயசுலேருந்து சிகிரியா மேலே ஏறலுமா மனுஷரால்? ஓ 80 வயசு அப்படியானாக்கள் எல்லாம் போயினோம். சீசன் டைம்லாம் நாங்கள் போய்க்குள்ள தான் வயசு போனாக்கள் எல்லாம் சிவனொளிவாதம் மேலே ஏறுவினோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாக இங்கால காடு. இப்போ நீங்கள் பார்க்குறதான் வந்துட்டு ஃபாரினர்ஸுக்கான தனி பார்க்கிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியல் டூர் கைடு அவைலபிள்னு சொல்லி போட்டிருக்கணும். ஸோ டூர் கைடில் நீங்கள் வந்துட்டு பே பண்ணினீங்கன்னு சொன்னால் அவை சிகிரியா பற்றி உங்களுக்கு முழுக்கமான விளக்கம் வந்துட்டு தெரிவினோம். ஸோ இந்த பார்க்கிங்க்கு வாரன்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் வாங்கினதுக்கு இருக்க வேணும். ஸோ இப்படி தான் ரூல்ஸ். ஒன்றுக்கே பாருங்க, கணக்கு பேர் போய் கொண்டிருக்கணும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். அதான் கியூவில் தான் நிற்கணும். இதில் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ லோக்கல் ஆக்களுக்கு என்ன மாதிரி விலை, ஃபாரின் ஆக்களுக்கு என்ன மாதிரி விலைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஒன்லி லோக்கல், அங்கால வந்து ஃபாரினாக்கள் எடுக்கிறதுக்குன்னு 2ஆக பிரித்து வச்சுருக்கணும். சிகிரியாவுக்கான நுழைவு சீட்டு வந்துட்டு எங்களுக்கு இலங்கை நபராக இருந்தால் 120 ரூபா எடுத்துக்கொள்ளினோம். ஃபாரினாக்களுக்குண்டா 30 USD கிட்ட வரும். ஸோ இதில் வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னமான சிகிரியாவினுடைய வரைபடம் போட்டிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் சிகிரியாவினுடைய பிரதான நுழைவாசலுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவினோம். QR தான், அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே விடுவினோம். வந்துட்டு நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்னு கேட்கணும். ஏன்னா 120 ரூபா டிக்கெட்டில் உள்ளே மாற்றிட்டு வந்துட்டாங்களோன்னு சொல்லி. ஏன்டா இந்திய ஆக்களுமே இங்கே வாரவ. ஸோ ஒரே மாதிரி தானே சாயலில் இருப்போம், அதால் அப்படி கேட்டவா. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகழிகள் இருக்குது. ஸோ இந்த அகழிகள் வந்துட்டு இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாளையில் வடிவமைக்கப்பட்டது. இதுக்குள்ளெல்லாம் முதலைகள் எல்லாம் இருந்திருக்குமென்னு சொல்லினோம். இப்போயும் இருக்கா? அப்படியே இந்த கோட்டையை சுற்றி அப்படியே ஃபுல்லாக வருது அகழி. ஸோ இது ஒரு பாலம் தான் இணைச்சிருக்குது. இன்றைக்கி பயங்கர க்ரௌட் தான் பாருங்க. இதுலேருந்து வளமையாக அந்த இடத்துக்கு போய்க்க யாருமே இருக்க மாட்டினோம். கணக்கு நாட்டுக்காரர் வந்திருக்கணும், சீன மக்கள் வந்திருக்கணும், அதே மாதிரி ஐரோப்பியாவிலேருந்து வந்திருக்கணும். கணக்கு பேர் குரூப்பாக வந்திருக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி இந்த தோட்டம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கோட்டைக்கு இதுதான் பாதுகாப்பு மட்டும் இல்லை, இனி எக்கச்சக்கமான பாதுகாப்பு இருக்குது. நான் அப்படியே போக வேண்டா விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். ஸோ இதில் எந்த அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் சிகிரியா கோட்டை தான் தெரியும். ஸோ இது அண்டின பகுதிகளில் எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா வடிவாக கட்டமைக்கப்பட்டு சரியான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு கோட்டை தான். இதுலேயே பாருங்க பெரிய பெரிய கிரனைட் பாறைகளை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கணும். இதில் பாருங்க கணக்கு சீன மக்கள் வந்திருக்கணும். குழுக்களாக அப்படியே ஒரு டூர் கைடை ஹையர் பண்ணிட்டு அப்படியே போயினோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து 30 USD வாங்கினோம். அண்ணா 30 USD 100 பேர் வாங்கினா ஜோதிச்சு பாருங்க, 3000 USD. பரவாயில்ல, அது பராமரிக்க $300 வைங்க. 300 9 லட்சம் 10 லட்சம் வருது. அதனாலவா 10 லட்சம் மட்டும் வைப்போமே.
100 பேர் வந்தால் 10 லட்சம். ஆனால் இதுக்கு 100 பேரோட கூட இருக்கணும். அதை விட இந்த பராமரிப்பு செலவு இருக்கு எவ்வளோ? கணவர் வந்து இதில் வேலைக்கெல்லாம் இருக்கணும், புனர் நிர்மாணம் செய்யணும். அதுக்காக இதில் நீர்ப்பூங்கா இருக்குது. இதில் 2 நீர்ப்பூங்கா இருக்குது. ஒன்று வந்து வலப்புறமாக இருக்குது, இன்னொன்று வந்து இடப்புறமாக இருக்குது. ஸோ இடப்புறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குளிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. ஸோ வலப்புறமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் குளிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி வடித்து வெளியே விட்டுருக்கணும். போன முறையெல்லாம் வரைக்கும் இதுக்கு தண்ணி இருந்தது. கீழே பாருங்க இப்படி கட்டுமானம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அதுக்குள்ளேயே இப்படி படிக்கட்டுகள் மாதிரியெல்லாம் அந்த காலத்துலேயே அமைச்சு வடிவாக வச்சுருந்துருக்கணும். எத்தனை ஆயிரம் செங்கற்களை கொண்டு வந்து இதில் கட்டி வச்சிருப்பின்னு வந்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே நாங்கள் நேராக போவோம். உனக்கு எப்படிடா அவ்வளோ விஷயம் தெரியுமென்னு சொன்னால், ஒரு இடத்த போகிறோம், ஒரு இடத்த வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னால் அது சம்மந்தமாக ஆன்லைனில் படிச்சுட்டு போகணும். படிச்சுட்டு போனால் தான் உங்களோட வீடியோக்கள் பார்க்குற ஆட்களுக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு தகவலை இன்ட்ரெஸ்டான விஷயத்தில் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரிகிறது சிகிரியா குன்று. இதுலேருந்து பார்க்க நல்ல வியூ இருக்கும். கட்டாயமாக இந்த இடத்த வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ டூர் கைடோட யாராவதோட வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த இடத்துல வச்சு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பினோம். ஏன்னா இதை மாதிரி ஒரு வியூ வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இதுலேருந்து எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுப்பினோம். அதெல்லாம் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. மேலே பாருங்க, இதில் பாருங்க அந்த டூர் கைட் வந்துட்டு சீன மொழியில் வந்துட்டு அவைக்கு விளங்கப்படுத்தணும். ஸோ உங்களுக்கு இப்படியான டூர் கைட் போஸ்டிங் இப்படியான வேலைகள் வேணும்னு சொன்னால் ஜெர்மன், அதே மாதிரி ஸ்பானிஷ் இப்படியான முக்கியமான லாங்குவேஜ்களை படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த டூர் கைடாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஒரு கொஞ்சம் இதை சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர சிகிரியா கோட்டை தெரியுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா தெரியும் நீர் தடாகம் மாதிரி தொட்டி இருக்குது. ஸோ இந்த தொட்டிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு சின்ன பைப் லைன் மாதிரி போகுது. அந்த பைப் லைன் எல்லாம் குகைகளால் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குகைகள் மூலமாக வந்துட்டு எங்கே இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிகிரியா கோட்டையினுடைய மேல் உச்சியில் வந்துட்டு ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் மேலே போயிட்டு விளங்கப்படுத்துகிறேன். அந்த குளத்தூடாக சின்ன சுனைகள் மாதிரி குழாய்கள் மாதிரி அந்த குகைகள் இருக்குது. அதனூடாக தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு இங்கே வந்து நிரம்புது. ஸோ அந்த விஷயங்களும் இங்கே சிறப்பான விஷயங்கள். இந்த 2 பக்கமுமே இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 1600 வருஷங்களுக்கு முன்னம் இதே மாதிரி கட்டுறன்றது இவ்வளவு பெரிய விஷயம். அது இப்போவும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லினோம். ஸோ அதால தான் இது வந்துட்டு யுனெஸ்கோ வந்துட்டு அங்கீகரித்து உலக பெரிய சின்னங்களில் ஒரு சின்னமாக வந்துட்டு இதே மாதிரி அறிவிச்சிருக்கணும். ஸோ இதில் காட்டுறேன் அந்த இடத்துல. இதில் பாருங்கள் சின்னனா இப்படி பீலிகள் மாதிரி எல்லாமே வருது. அந்த சிவரப்ப அந்த மலையோட ஒத்த கலர்லாம் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அதான் இன்னும் பியூட்டி. ஸோ இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் கணக்கு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னு சொன்னால் இங்கே வந்துட்டு ஒரு டூர் கைடை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இதில் காட்டுறேன் சின்னனா ஒரு இடம் இருக்குது. இதில் சின்ன குழி மாதிரி இருக்குது, தெரியுதா? இந்த குழி இல்லை, இங்கால இருக்கிறது இந்த இடத்துல பாருங்க. அந்த நாளையிலேயே வந்துட்டு எப்படி ஒரு வட்ட வடிவமான கல்லில் சின்ன துளைகள் போட்டு செஞ்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். கீழே ஈரழிப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் இப்படி செய்கிறன்றது சின்ன விஷயம். அந்த காலத்தில் இவ்வளோ மதிநுட்பமாக இங்கே இருந்து அந்த கோட்டையிலேருந்து தண்ணியை கொண்டு வரன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். சரி, இப்படி என்ன எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே நடந்து மெல்ல மெல்லமாக போகும். இதில் அப்படியே நேராக போனால் சிகிரியா கேறலாம். இதில் எண்கோண பொய்கைன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதையுமே அப்படியே பார்த்துட்டு போவோம். எண்கோண வடிவத்தில் இருக்கிற பொய்கை இங்கே பார்த்தீங்களா, விளங்கப்படுத்துகிறார். எண்கோண பொய்கை. ஸோ இந்த எண்கோண பொய்கை எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்படி ஒரு குளம் கட்டுறேன்னா 1600 வருஷத்துக்கு முன்னம் எத்தனை பேர் தேவைப்பட்டிருக்கணும்? இதை மட்டும் கட்டுறேன்டா 20 பேர். அதான் மெஷினரி எதுவுமே இல்லாத காலத்தில் இப்படி ஒரு ராஜ்யத்தை இந்த இடத்துல கொண்டு கட்டியிருக்கிறேன்றது இவ்வளோ பிரமிக்கத்தக்க விஷயம்ன்றதை கொஞ்சம் உங்களோட மெனக்கண்ணை திறந்து பாருங்க. எட்டு இருக்கு.
ஸோ இதுக்கு பிறகு அப்படியே சிகிரியா குன்று அப்படியே ஏறப்புறோம். என்ன மொழி பேசுகிறாருன்னு தெரியல. ஃப்ரெஞ்ச் அண்ணா எவ்வளோவாம்ண்ணா? இத்தாலி மொழி. இத்தாலி மொழி தான் இப்போ கதைச்சு கொண்டிருந்தவர். இந்த எங்கடா போகிறீங்க எங்கடா போகிறீங்க எனக்கு கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ஜோக் இருக்குல்ல, எவ்வளோ பேர் நடந்து கொண்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்ன இலங்கை நாட்டுக்கு $, வருது, எங்களுக்கு அதுதான் வேணும். ஓகே, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சீன மக்கள் வந்துட்டு இப்போ கென நாளாக வந்துட்டு நாட்டுக்குள்ளே வரையிலேன்னு சொல்லி கென பேர் சொல்லியிருந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் போகிற எல்லாருமே வந்து சீன மொழி பேசுகிற மக்கள். ஸோ இவன் வந்துட்டு அதிகளவாக இந்த ஹிஸ்ட்ரி இப்படியான விஷயங்களை தேடி போகிறார்கள். பொதுவாக ஐரோப்பாக்களோட ஒப்படைக்க வந்துட்டு இவன் வந்து இப்படியான விஷயங்களை விரும்புவினோம். ஸோ ஃபுல்லாகவே தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதிகளவாக. மற்றது இன்னொரு விஷயம் சொல்லிட்டோம், இந்த இடத்த வடிவாக கவனிங்க. இந்த கோட்டைக்குள்ளே உள்ளுக்கு போகிறதுக்கான பகுதி. ஸோ இந்த பகுதி வந்துட்டு மிக ஒடுங்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்றதை நான் மேலே போயிட்டு சொல்கிறேன். ஒப்பீட்டளவில் இந்த பகுதிகளால் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. வடிவாக கவனிச்சு பாருங்கள். இதில் இருந்துட்டு நாங்கள் அங்கே இருந்து வந்து நாங்கள் வர்ற பகுதி ஃபுல்லாகவே ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது இப்போவும். அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையை வந்துட்டு தாக்குறதுக்கு யாராவது வருவினும் தானே. தாக்குறதுக்கு வார நேரங்களில் இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய படம் வந்தாலுமே ஒரு கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ளால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் மேலே இருந்துட்டு எதிர்த்தாக்குதல் செஞ்சு அந்த எவ்வளோ பெரிய படம் வந்தாலுமே இதை வந்து தடுத்துருவினோம். ஸோ ஆட்பலம் எவ்வளோ தான் வந்தாலும் இதுக்குள்ளால் 2 பேர் தானே போகலாம். ஸோ அதுதான் காரணம் இப்படி ஒடுங்கலாக இதுக்குள்ளே கட்டியிருக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு அந்த நாளையில் பார்த்து கட்டியிருக்கணும். இப்போ பாருங்க, நாங்கள் வந்த பாதையை மேலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி 10,000 கோடி பேர் வந்தாலும் இதுக்குள்ளால் 2 பேர் 3 பேர் தான் ஒரே நேரத்தில் வரலாம். இப்போ உங்களுக்கு வடிவா தெரியுமா நினைக்கிறேன். கோட்டையினுடைய பிரதான பகுதிக்கு போகும் வரைக்குமே இப்படி ஒடுங்கலான பாதை தான் இருக்கும். சிகிரியா கோட்டையினுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துல தான் ஓவியம் பார்க்குற இடம். அதுதான் அங்கே பாருங்க, அந்த இடத்துல தான் சிகிரியாவினுடைய குகை ஓவியங்கள் இருக்கு. காத்து பயங்கரமா அடிக்குது. காத்து அடிச்சா முன்னுக்கு போறாங்க, நீங்க பறக்க மாட்டீங்க. முன்னுக்கு போறாங்கள தூக்கி எறிஞ்சிடும் போல இருக்கு. அளவுல சின்ன ஆகல இருக்கணும் சீன மக்கள். பயங்கரமா இப்ப காத்து அடிச்சது. இந்த பக்கத்தால் இப்படி விரைக்கல. ஒரு மாதிரி ஏறி மேல வந்துட்டோம். உங்களுக்கு நான் கதைக்கிறது தெளிவாக கேட்குமோ தெரியல, அவ்வளோத்துக்கு பயங்கர காத்தா இருக்கு. சிகிரியா குன்றுண்டா பக்கத்துக்கு வந்துட்டோம். நல்ல காற்றடிக்குது. சேரி வார பகுதியிலேருந்து ஃபுல்லாகவே நல்ல காற்று. எப்படி வியூ பண்ணுறது பாருங்கள் அங்கேருந்து. காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. பயங்கரமான காற்று. அங்கே கீழே இருந்துட்டு இதுக்குள்ளே வாரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிட்டு. அவ்வளோ க்ரௌட். மூவ் பண்ணதே இல்லை பாருங்க. ஓகே, ஒரு மாதிரி கன மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக போராடி மேலே ஏறி வந்துட்டோம். அந்த சிங்கத்தின் பாதம் மாதிரியான அமைப்பு இருக்குன்னு தானே, ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் ஏறி வந்துட்டோம். மேலே வந்தால் பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் இப்படியே இங்கே மேலே ஏறி போக வேணும். அதில் பாருங்க ஒரு சிங்கத்தின் பாதம் மாதிரி இருக்குது, தெரியுதா? ஸோ அதுக்குள்ளால தான் நாங்கள் அப்படியே மேலே ஏறி போக வேணும்.
அப்படியே எதிரில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிதுரங்கலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. பீதுரு தாளகாலை இல்லை, இது பிதுரங்கலை. பீதுரு தாளகாலை வந்து இலங்கையிலேயே மிக உயரமான மலை. அது வந்து நுவரெலியாவில் இருக்குது. ஸோ இந்த பிதுரங்கலை ரொக்கில் இருந்துட்டு இதிலே மாரி போகலாம். நாங்கள் நாளைக்கு ஏற போகிறோம். ஸோ இந்த ரொக்கில் இருந்துட்டு சிகிரியா வியூவை பார்க்க நல்ல அழகாக இருக்கும். ஸோ இந்த இந்த மலையை வந்துட்டு ராவணன் வந்துட்டு தன்னுடைய புஷ்பக விமானத்தை தரையிறக்கத்துக்கு பயன்படுத்தினு சொல்லினோம். ஸோ இப்படியான கணக்க பல்வேறுபட்ட கதைகள் வந்துட்டு இருக்கு. வித்தியாசமான அமைப்பு குளத்துல இருந்து பார்க்க தெரியும் அமைப்பு. போய் பார்ப்போம். அந்த அமைப்பும் அந்த கல்லின் கலரும் வித்தியாசமா இருக்கு. மற்றது வந்துட்டு அதில் அந்த தரையிறக்கிறதுக்கான அந்த தழும்புகள் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறவன். ஸோ ராவணனை தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிகிரியா மலை குன்றுமை வந்துட்டு ராவணனாலையும் கட்டப்பட்டதுன்னு சொல்லினோம். அதே நேரத்தில் காசியப்ப மன்னனும் கட்டினு சொல்லினோம். ஸோ இப்படி தகவல்கள் வந்து மாறுபட்ட தகவல்கள் இருக்குது. ஸோ இந்த பிதுரங்கலை மலை வந்துட்டு இதுக்கு தான் ஃபேமஸ். ஸோ அதுவும் வந்துட்டு நல்ல அழகான மலை. இந்த சிகிரியாருக்கு வேற விரும்பாத ஆக்கள் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து சிகிரியா ரொக்க வந்துட்டு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் எக்கச்சக்கமான ஆக்கள் இருந்து பார்க்கணும். உங்களுக்கு தெரியுதா, அந்த பாறையோடு இருந்துட்டு பார்க்க நல்ல அழகாக தெரியும் இந்த சிகிரியா மலைக்குன்று. ராவணன் வந்து அந்த காலத்திலே புஷ்பக விமானத்தை தரையிறக்கத்துக்கு பயன்படுத்தினேன்னு சொல்கிற இடம் இதுதான். இந்த பார்த்தீங்களா, அதில் ஜெரினும் அலஸ்டின் ப்ரோவும் போய்கொண்டிருக்கணும். ஆள் நல்லா வீடியோ எடுக்கிறார் வளைஞ்சு அப்படியே மேலே ஏறி அங்கே போக வேண்டி இருக்கு. போவோம் நாங்களும். அப்படியே நாங்கள் அதால் வந்துட்டு முந்தி இதால் நேரடியாக நடந்து வரலாம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி கொண்டு வர மாதிரி நூலால் கட்டி வச்சுருக்கணும். எனக்கு பேர் அப்படியே வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இதுக்குள்ள தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் பாதம் மாதிரியான அமைப்பு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் சிங்கத்தின் பாதம் மாதிரி இதுக்கு அங்காலையுமே இருக்குது. நடுவுக்குள்ளால பாதை போகுது. 3 நுகங்கள் கொண்ட மாதிரி இதில் அமைக்கப்பட்டிருக்கு. தெரியுதா, சிங்கத்தின் ஒரு நுகம், 2 நுகம், 3 நுகம். இங்கால சின்னனா இதுக்குள்ள 4வது நுகம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி நாங்கள் மேலே ஏறி வர்றோம்ன்றதை பாருங்க, வியூவை பாருங்கப்பா. இங்கே இருந்து அந்த பக்கம் வியூ, இந்தியாவிலையும் பாருங்க. நான் நினைக்கல போனிச்சுண்ணா ஏறி போக எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். வெயில் அவ்வளவா இல்லை, கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக இருக்கிறதால ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நடந்து வந்த பாதை அங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நீர் தடாகம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இருப்பேனே, மேலேருந்து தான் தண்ணி போகும்னு சொல்லி, அந்த நீர் தடாகம் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது. எப்படி வடிவா தெரியுதுன்னு பாருங்க. ட்ரோன் கேமரா வந்து எங்கள்கிட்ட ட்ரோன் இல்லாட்டி நாங்கள் ட்ரோன் வியூ காட்டுறோம். பாப்போம் வாங்க. வித்தியாசமான தர தோட்டத்தில் காட்டலாம். ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாதை தான் இருக்குது. அதான் இந்த இடத்துல இல்லை ஒரே ஒரு பிரச்சனை. 2 பாதை இருந்துச்சுன்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒரே பாதை, அதுவும் 2 பேர் தான் ஒரே நேரத்தில் இப்படி ஒரு ஆள் ஏறுறது ஒரு ஆள் இறங்குறதுக்கு இருக்கும். இதை தாண்டினா கஷ்டம். மேலே ஏற வந்து பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக இருக்குது. அவன் எதை சொல்கிறாங்க எங்களுக்கு எதுவுமே விளங்குது. குரங்கு நிற்குது இங்கே, ஆள் பக்கத்தில் நிற்கிறார். ஆனால் அது பேசாமல் நிற்கிது, சீறி பாஞ்சுது. கதிர் கிராமத்துல எல்லாம் எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறேன்னு பாருங்க. விராண்டிடுவா. ஆனால் மேலே குளிராது தான் அடிக்குது. ஓ பறிச்சுட்டேன்னா என்னது டொஃபியை பறிச்சுட்டு ஆள் டாக்ஸி தான் வெயிட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். என்னப்பா இப்படி இருக்கு.
ஓ ஆனால் வந்து கீழே விட்டுட்டு நின்றுவாங்க தொடர்ந்து ஒரு நாள் வீட்டு வரா எத்தனை வருங்க காண வண்டியா அதுக்கு மேலே கணக்கு வழக்கல அவருக்கு ஒரு பாடல் சும்மா இது இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆக்களை கொண்டு போவேன் புது புது ஆக்களை எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு மேலே போட வேண்டாம் சரி விழுந்தா ஒன்றும் மிஞ்சாது இந்த படியெல்லாம் என்ன வயசு செக் பண்ணுறேன் அதான் முந்தி இது கண்டுபிடிச்சதாமன்னா படிக்கட்டுகள் எதுவுமே இல்லை ஏறித்தான் போனவே முதல்ல அந்த ஓவியத்தை தானே கண்டுபிடிச்சவ ஓ அந்த ஓவியத்தை கண்டுபிடிச்ச ஆள் எல்லாம் போய்க்கல இப்படி படிக்கட்டுகள் எல்லாம் இல்லை கஷ்டப்பட்டு ஏறி கண்டுபிடிச்சவ இருக்கு ஓ அது வெறும் காடா இருந்த தெரியும் படிப்படியா வெட்டி வெட்டி தான் கண்டுபிடிக்கும் இதுக்கு தான் மியூசியத்துக்கும் போகணும் இனி ஜாலியா இருக்கும் வேற கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பாறையோட சேர்ந்து அப்படியே பெர்மனண்டாக சைட்டில் எல்லாம் இதெல்லாம் குத்தி அப்படியே படிக்கட்டுகள் போட்டிருக்கணும் அதோ வரா இந்த வயசுல பயம் அவன் வயசுக்கு ஏறியும் தானே இப்போ வடிவா பாருங்க பிதிரங்களை வந்துட்டு வடிவா தெரியுது இதுக்குள்ள இருந்து சிகிரியாண்ட வியூவை பார்க்கலாம் அப்பாடா ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டோம் ஸோ இதுதான் கடைசி இடம் நாங்கள் இப்போ சிகிரியாவினுடைய மலை உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம் அந்த நாளையில் இதெல்லாம் மூடி கோட்டைகளாக இருந்திருக்கும் ஜோதிச்சு பாருங்க இப்போ வந்துட்டு எல்லாம் சிதைவடைஞ்சிட்டு பார்க்க போறது இந்த ஆசனம் பார்ப்பேன் ஆசனமும் அந்த வாட்டர் டேங்கும் முக்கியமாக 2 விஷயம் தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்க தண்ணி தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இப்படி போவோம் எல்லாருமே இளைப்பாறிக்கொண்டிருக்கணும் மேலே வந்துட்டு ஒரு சிம்மாசனம் இருக்குது அந்த சிம்மாசனத்தையும் போயிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது தானே இதில் இருக்கிறது வந்துட்டு பெரிய பெரிய கிரனைட் கல்லுகள் ஸோ இந்த கிரனைட் கல்லுகள் எல்லாமே இது அண்டின பகுதிகளில் இல்லை ஸோ இதை வந்துட்டு வேறு இடங்களில் தான் கொண்டு வந்திருக்கணும் குறிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கல் வந்துட்டு அதிகளவான வெயிட்டாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இப்படி கணக்க கல்லுகளை கொண்டு வந்து தான் இந்த இடத்துல அந்த நாளையில் இப்படி கட்டி வச்சிருக்கணும் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள் இவ்வளவு கற்களையும் வந்துட்டு கொண்டு வரதுக்கு எவ்வளவு மனித வலுக்கள் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி 30 மில்லியன் செங்கற்களை கொண்டு தான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த கோட்டை வந்துட்டு இதுக்கு மேலே அமைச்சிருக்கணும் இதில் எக்கச்சக்கமான செங்கற்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ 30 மில்லியன் செங்கற்களை கொண்டு இந்த கோட்டை வந்து கட்டியிருக்கணும் ஸோ இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நல்ல அழகாக இருக்கும் பார்ப்போம் இந்த இடத்தால நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் வந்துட்டு நாங்கள் வந்த பாதை வந்துட்டு அதில் தெரியும் அந்த இடத்துல அதை போயிட்டு காட்டுறேன் பாருங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தொங்கல்ல இருந்து அப்படியே நடந்து வரவழிக்கிட்டு நாங்கள் பயங்கர காற்றா இருக்கு நான் கதைக்கிறவங்களுக்கு விளங்குமோ தெரியல அதில் பாருங்க நாங்கள் நடந்து வரைக்கல நான் சொல்லியிருப்பேன் தானே அந்த சின்னனா நீர் தொட்டிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த மேலே இருந்துக்கிற ஒரு குளத்துல இருந்து தான் அங்கே வந்துட்டு தண்ணி போகுது ஸோ அதை அடுத்துதான் பார்ப்போம் நாங்கள் வந்த பகுதியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் வந்துடுறாங்க மத்தியான நேரம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இளைப்பாடுறதுலேயே உங்களோட பாதி நேரம் போயிடும் ஸோ பின்னேற நேரம் இல்லாட்டிக்கு நல்ல அதிக அளவில் இதில் வந்து கொள்ளுங்க இந்த இடத்துல நாங்கள் இந்த கோட்டைக்கு மேலே ஏறினதுக்கான பிரதான நோக்கம் இருக்குது என்ன விஷயம்னு சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குளம் தெரியும்
சாதாரண குளம் தானே, இதே நிலத்துக்கு பில்டப் கொடுத்து கதைக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை தான் இருந்திருக்கு. அந்த பாறையை வந்துட்டு குடைஞ்சு, அதாவது அகப்பையில் சோறு அள்ளுற மாதிரி அப்படியே ஸ்கூப்பால் வலிச்செடுக்கிற மாதிரி, இல்லாட்டிக்கு ஐஸ்கிரீமை வந்துட்டு நீங்கள் ஸ்கூப்பால் அப்படி வலிச்செடுப்பீங்க தானே, அந்த மாதிரி பழங்காலத்தில் அதை வந்து வலிச்சு இந்த இடத்துல இந்த நீர் தொட்டியை வந்துட்டு செய்திருக்கணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த நீர் தொட்டியில் இருந்து தான் கீழே நாங்கள் காட்டியிருப்போம் தானே. இப்போ அந்த வர்ற வழியில் ஒரு பூந்தோட்டம் மாதிரி செஞ்சு அதில் நீர் தடாகம் வச்சுருந்தது. அந்த நீர் தடாகத்துக்கு வந்துட்டு தண்ணி போகிற இடம் இங்கே இருந்து தான். ஸோ இது வந்துட்டு தண்ணி எந்த காலத்துலேயுமே ஃபுல்லாக வற்றி வறண்டது இல்லை. அதே நேரத்தில் எவ்வளவு தான் மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி தேங்கி நின்றது வழிஞ்சதுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. 1600 வருஷங்களுக்கு முன்னமே கட்டியிருக்கணும். கீழே வந்துட்டு சின்ன சின்ன குழாய்கள் மாதிரி போகுது. அந்த குழாய்களூடாகத்தான் நாங்கள் கீழே வந்து பார்த்த அந்த நீர் தடாகத்துக்கு தண்ணி போகுதுன்னு சொல்லினோம். ஸோ இதில் வந்துட்டு இவ்வளவு செங்கற்கள் கொண்டு இப்படி ஒவ்வொரு அடுக்குகளாக கட்டியிருக்கணுன்றதை பாருங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு இந்த சமவெளி, அதாவது இந்த சிவவரி சிவிலைசேஷனுக்கு போயிருப்போம். பாகிஸ்தானில் நாங்கள் போயிட்டு அந்த இடத்துக்கு பார்த்து நாங்கள் அங்கே போய்க்க எனக்கு எப்படி ஒரு உணர்வு இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இப்படியான பிரமிக்கத்தக்க விஷயங்கள், ஆச்சரியமூட்டுற விஷயங்கள் இலங்கையில் கணக்க செறிஞ்சு கிடக்குது. ஸோ இலங்கைக்கு நீங்கள் கட்டாயம் வரைக்க இப்படியான இடங்களை வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு பிறகு வீடியோக்களில் பார்த்துட்டு சந்தோஷப்படுறதை விட கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு வரைக்கல கண்ணால் நேரில் பார்க்க தான் அதன் ஆச்சரியமும் அதன் வியப்பும் இங்கே பயன்படுத்தி இருக்கிற இயற்கையோடு சேர்ந்த தொழில்நுட்பமும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த முறை நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னா சிகிரியாவுக்கு ஒரு முறையில் வாழ்க்கையில் ஏறுங்க. கணக்க தடவை ஒரு காலம் ஏறதில்லை, ஒரு தடவை நீங்கள் ஏறி பாருங்கள். வீடியோக்களில் பார்க்குறத விட நேரில் பார்க்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமும் வியப்பும் உங்களுக்குமே வரும். ஸோ வீடியோவில் பார்க்க இது வந்துட்டு அவ்வளோவா பெருசாக உங்களுக்கு தோற்றாது. இந்த இடத்துல வந்துட்டு இதை உணர்வுபூர்வமாக ஜோதிச்சு பார்க்கல, கண்ணுக்கு எதிரில் அது இருக்க தான் அது வந்து உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தான் இதுக்கு ராஜாண்டா இப்படி இருக்கு வேணே, எல்லாருக்கும் சம உரிமை சர்வாதிகாரம் தானே. சர்வாதிகாரத்தை கையாளக்கூடாது, அது நிலைக்காது, ஒருத்தரை நிற்க மாட்டினோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கால பார்க்க அப்படியே குளம் தெரியுது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து அப்படியே வியூவை சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே சின்ன சின்ன மலைகள் தெரியுது ஒரு லேயராக. இதில் கீழே தெரிகிற படிக்கட்டுகள் எல்லாம் இப்போவே இப்படி பளபளப்பாக இருக்குது பாருங்க. அந்த நாளில் இதில் எத்தனை பேர் வேலையாட்கள் இருந்திருப்பினும், எத்தனை பேர் வந்துட்டு இந்த இடங்களில் வந்துட்டு கடமை செஞ்சிருப்பினும் என்றதையெல்லாம் ஜோதிச்சு பாருங்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டையை வந்து கட்டினதுக்கு காரணம் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து. ஸோ அது எத்தனை பேருக்கு தெரியும்? காசியப்பன் இருக்கார் தானே, அவர் வந்துட்டு தந்தையை கொன்றுட்டு அரச உடைமை, அதாவது மணிமுடி இருக்குது தானே, ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்காக தந்தையை கொண்டுட்டு பாதுகாப்புக்காகத்தான் இந்த இடத்துல வந்துட்டு கோட்டைகள் அமைச்சேன்னு சொல்லினோம். சில பேர் வந்து சொல்லினோம் ராவணனுடைய கோட்டை என்று இதை சொல்லினோம். முன்னுக்கு மாறுபட்ட கருத்துக்களுமே இந்த இடத்துல இருக்கு. இதுதான் நான் மேலே இருந்து காட்டின அந்த குளம். இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுலேயும் வந்துட்டு ஒரு சின்னனா ஒரு அரியணை மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அப்படியே ஆள் வந்து நேர இறங்கி இப்படியே குளத்துக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இல்லை, அது அங்கால இருக்குது. அது வந்துட்டு ஒரு அரியணை ஒன்று இருக்குது, மன்னன் இருக்கிற அரியணை. அதையும் போயிட்டு காட்டுறேன். அது அந்த பக்கம் இருக்குது. அதான் 1600 வருஷத்துக்கு முன்னே கட்டினதான் பிரம்மாண்டம். இது இப்போவும் செய்யலாம், தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த டைம் என்ன இருந்தது? கத்தி, கோடாலி, கடப்பாறை, உளிதான். அதான் இந்த இடத்தை எல்லாத்துக்கும் ஒரு அரசர் இருந்திருப்பது தானே. அந்த அரசர் வந்துட்டு ராஜா. அந்த ராஜா இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அரியணை கற்களால் அமைச்சிருக்கணும்.
ஸோ இந்த இடத்துலேருந்து ராஜா இப்படியே இருந்து இந்த பக்கமாக கட்டளைகளை பிறப்பிச்சு கொண்டு இருந்திருப்பார். ஸோ அந்த பகுதி தான் இந்த பகுதி. இப்போதே மாதிரி வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்காது, கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு. அரசன் ராவணன் வந்துட்டு இந்த இதில் இப்போ இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கு அப்படி தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். இவ்வளோ கம்பீரமாக இந்த இடத்துல இருந்திருப்பார். ஓ அதான் போட்டிருக்காங்க அமர்ந்திருக்க தடை. ஆப்பிரிக்கா நான் போனானேண்ணா, அங்கே ஒரு ஜூ ஒன்றில் பெரிய ஆமை இந்த ஹோட்டலில் அமர வேணாம்னு போட்டிருக்கேன். என்ன ரீசன்? யாரும் அமர்ந்திருக்கான். எது? ஓ கீழே இருக்கிற இந்த கிரனைட் கல் வந்துட்டு பாருங்க, நல்ல பளிச்சண்டு தெரியுது. அப்போவே இவ்வளோ பொலிஷாக இருக்குண்டா, அந்த டைம்லலாம் இவ்வளோ பொலிஷாக இருந்திருக்கும். எங்கே இருந்து ஐயா இவ்வளோத்தையும் தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க? நடக்கிற காரியமா? ஏறி வரவே எங்களுக்கு நாக்கு தள்ளுது. இவ்வளவு பாறைகள், இவ்வளவு பொருட்கள், கட்டுமானத்துக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வரதுக்கு செத்துருப்பாங்க எல்லாரும். ஓகே, டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு நான் கீழே இறங்கிட்டு கதைக்கிறேன். அதான் உடும்பு போகுது பாருங்க. ஆக்கள் நின்று பார்க்கணும் ஜாலியாக, அதுக்கு புதுசு தானே. நேரமாக நிற்கிறோம் நண்பர்களே. அந்த கீழே இறங்குது. Not harming. It's okay, safe. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் இடைக்கில் வந்துட்டு இந்த சிகிரியா குகை ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் அடுத்ததாக அந்த குகை ஓவியங்களை தான் பார்க்க போகிறோம். இவ்வளவு லைன் தெரியுமா? இப்போவும் இந்த மத்தியான நேரத்துலேயும் இவ்வளோ லைன் ஆக்கள் ஏறுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். 1000 பேர் வருவாங்க. 1000 மிச்சம் 2000 பேர் வருவாங்க. அதில் 2000 பேர் படி $30 பாருங்க ஐயா. 2000 பேரில் $30 வராது. ஏன்? வெளிநாட்டுக்காரன் இல்லை, வெளிநாட்டுக்காரன் மட்டுமே வெறுமனே தான் நம்புறேன். 2000 இது போடும், லோக்கலும் போடும். சரி, 1000 பேர் போட்டாலும் 1000 தர $30,000 $30,000 $30,000 USD into 3 times ஸ்ரீலங்கா காசுக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் 1000 டூரிஸ்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்தேன். ஷுவராக 1000 பேர் வந்திருப்பாங்க. அடித்து சொல்கிறேன் நான், 1000 வெளிநாட்டு டூரிஸ்ட் மட்டும். 1000 பார்க்குறாங்க இல்லை, $1 கோடி இந்தியா கணக்கு. அதான் $1 கோடி இந்தியா கணக்கு. உள்நாட்டாக்களே கழிச்சு அதையும் சொல்லிக்கொள்ளணும். உள்நாட்டாக்களே கழிச்சு என்னென்ன அதை விட இன்னொன்று தாஜ்மஹாலுக்கு எல்லாமே நிறைய இருக்கும். அதான் தாஜ்மஹால் பிரம்மாண்டமான ஒன்று தான். நாங்கள் இப்போ சிகிரியா ஓவியத்துக்கு போகிற அந்த பகுதிக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் என்ன விஷயம்னு சொன்னால், உள்ளே போயிட்டு ஃபோட்டோ வீடியோக்கள் எடுக்க முடியாது. நான் வந்துட்டு வேறு ஃபோட்டோக்களை அதில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். மிரர் ரோல், அதாவது பளிங்கு சுவர்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு அந்த நாளையில் வந்துட்டு பளிங்கு மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு முகம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடிகள் வந்துட்டு போட்டிருக்கேன். இதை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். காலத்தால் வந்துட்டு இது அழிஞ்சிட்டு இருந்தாலும் இந்த பகுதி வந்துட்டு முந்தி அந்த நாளையில் பளிங்கு மாதிரி இருந்திருக்கு. மேலே வந்துட்டு இப்படி குகைன்ற விளிம்போரமாக இந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விளிம்போரமான பாதைகளில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த சுழற்சி மாதிரி படிக்கட்டுகள் போது தானே, அதுக்குள்ளே தான் மேலே வந்துட்டு குகை ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. அதை உள்ளே போயிட்டு வெட்டுக்கனால நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அதை வந்து வீடியோ புகைப்படம் எடுக்கிறதுக்கு தடை. அதெல்லாம் நான் ஆன்லைனில் புகைப்படங்கள் எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள். இதில் போட்டிருக்கேன் தெளிவாக புகைப்படங்கள் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லி. அதிகளவான மொழிகளில் போயிருக்கேன். சைனா, வேறு கணக்க மொழி இருக்குது. ஸோ நான் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயங்களை சொல்லிக்கொள்கிறேன். அந்த ஓவியங்களுக்கு வெளிச்சம் எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி அதில் வெளியில் பாருங்கள் மூடி மறைச்சி தான் கட்டி வச்சிருக்கணும். இந்த இடத்துக்கு ஏன்டா கறி உங்களை ஓவியம் எல்லாம் வரைய சொன்னது? போனே சொன்னா இந்த இடத்துக்கெல்லாம் யாரா கறி உங்களை ஓவியம் வரைய சொன்னது?
ஓகே, இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கு அந்த நாளையில். இப்போ வந்து 21 ஓவியங்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் 7 ஓவியங்கள் தான் முழுமையாக இருக்குது. ஸோ 21 ஓவியங்களில் 7 ஓவியங்கள் தெளிவான நிலையில் இருக்குது. மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பாதி அழிஞ்ச நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஓவியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஜந்தா குகை ஓவியம் இருக்குது தானே. ஸோ அந்த அஜந்தா குகை ஓவியத்தின் சாயலில் தான் இருக்குது. இதை கீறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவரின் மேற்பரப்பில் சுண்ணாம்பு மற்ற தேன் அப்படியான இயற்கை பொருட்களை வச்சு ஒரு சாந்து மாதிரி பூசிட்டு அதுக்கு மேலே தான் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கணும். இயற்கையாக கிடைக்கப்படுற வர்ணங்களை பயன்படுத்தி தான் அந்த ஓவியங்களுமே கீறி வரைஞ்சிருந்திருக்கணும். இந்த குகையில் 500 ஓவியங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தானே. ஆனால் அதை வரைஞ்சிருக்கிற இடத்த மட்டும் பாருங்க. இந்த பாறைன்ற ஒரு பக்கம் சைட்டில் இடையில குடைஞ்சு அதுக்குள்ளே ஓவியங்களை வந்து திருப்பி வைக்கணும். வேறு இடங்களே கிடைக்கலையா? கிட்டத்தட்ட 500 பெண்கள் என்ற ஓவியங்கள் மேலே இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 500 பெண்கள் என்ற ஓவியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் வந்துட்டு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த அரச குடும்பத்தினருண்ட ஓவியங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மையின்படி 500 பணிப்பெண்கள் அரச குடும்ப பெண்கள் வந்து இருந்திருக்க மாட்டினோம். ஸோ அதுக்கு பிறகு சொல்லப்பட்ட விஷயம் இது வந்து தேவலோக பெண்கள் அப்படி இப்படின்னு சொல்லி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சரி என்று படுதுன்றதை நீங்கள் பாய்ச்ச விஷயங்களும் மேலதிகமாக நான் சொன்ன தகவலுக்கு மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. ஸோ நானுமே பார்த்து தெரிஞ்சு கொள்வேன். வீடியோ பார்க்குறாங்களுமே கீழே கொமெண்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வெளிநாட்டு பிரஜை ஒரு ஆள் வந்துட்டு வ்ளாக் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே ஆக்கள் எங்களை மாதிரி ரெண்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு உலகத்தில் இந்த டிஜிட்டல் நோமாட்ஸ்ன்னு சொல்கிற இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டினோம். வெளியால் அப்படியே வார வழியில் இதில் பாருங்க, இதில் இந்த நாரத்தோட வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்கணும். அன்னாசி பழமுமே இருக்கு. எவ்வளோ உண்டு? 100 ரூபா. பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு இது குடிக்க நல்லா இருக்கு. ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கணும், அதை அப்படியே குடிக்கணும். ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வாகனத்தை வந்துட்டு ஓட்டோ வாஷ் போடுறதுக்கு அப்படியே வந்திருக்கிறோம். 850 ரூபா. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு இந்த ஷாம்போ வந்துட்டு அப்படியே மெஷினில் அடிக்கணும். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்துட்டு சிகிரியாவுக்கு உள்நுழைகிறதுக்கு வெளிநாட்டு பிரஜைகளுக்கு எவ்வளவு கட்டணம், அதே நேரத்தில் சிகிரியாவில் உள்ள சிறப்பு அம்சங்கள், ஸோ எல்லாத்தையுமே ஒரு வீடியோக்குள்ளே கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட மேலதிக தகவல்கள் யாருக்கா தெரியுமென்னு சொன்னால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் இருந்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். ஸோ இளைப்பாரிட்டு நாங்கள் வேன் அடிக்கு போயிட்டு அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக இருக்கும். கிட்டத்தட்ட 44 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ விதத்தில் பிடிச்சிருந்த எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.